வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கி 22 கேரட்டோட தங்கத்தோட நிலவரம் பார்த்திங்கன்னா விலை 14,200 4000 இருந்தது, 5000 இருந்தது, 8000 இருந்தது, 10,000 இருந்து 12, 14,000 ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண கோழி தொழிலாளி, ஒரு ஏழை, ஒரு சாமானியன் இந்த 14,200 கிராம் செய்கூலி சேதாரத்தெல்லாம் விட்டுருங்க, நகையோட அளவு மட்டும் 14,200 ஒருத்தர் வாங்கணும்னா 3 மாதம் 4 மாதம் சம்பளம் இருந்தால் மட்டும்தான் அவரால் 1 கிராமே வாங்க முடியும். இதான உண்மை. இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொளி. என்னன்னா, ஒரு நபர் தங்கத்தை முதலீடாக பண்ணும் பொழுது அவர் அறியாமலே அவர் 30% வாங்கிய அன்றே இழக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இது? இப்போ நகைக்கு நான் ஒரு ஆள் வாங்குறேன், நான் நகை போட்டுக்கணும், என் பொண்ணு இருக்கா, வீட்டுக்கு நகை வாங்கணும், கல்யாணத்துக்கு வாங்கணும், கிஃப்ட்டு கொடுக்குறேன், அம்மா கிஃப்ட்டு கொடுக்குறேன், எமோஷன்ஸு அது ஓகே. ஆனால் நான் முதலீடாக நான் தங்கம்னு நினச்சி நான் வாங்குறேன்ல, வாங்கின அன்னைக்கே 30% லாஸ். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை ஒரு நபர் 1 லட்ச ரூபாயை தங்கத்தின் மீது முதலீடாக அவர் நினச்ச ஒரு பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக பாருங்கள், செய்கூலி சேதாரம் இருக்குல்ல, செய்கூலி 18 24 வரை இருக்கும். 15 எடுத்துப்போம், 15 24 இருக்கும். ஜிஎஸ்டி ஒரு 3%. புரியுதுங்களா? வாங்கினதுக்கப்புறம் பேங்க் லாக்கர் அது வருஷத்துக்கு ஒரு 6,000 ரூபாய் 5,500 போகும். கரெக்டாக? அப்போ ஆக மொத்தமாக பார்த்தா 24% நீங்கள் வாங்கின அடுத்த நிமிடமே 24% நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் கட்டுறீங்க. கரெக்டாக? ரைட்டு. இப்போ அவர் வாங்கிட்டார், முதலீடு நினச்சி வாங்கிட்டார், அடுத்து விற்க போகிறார். விற்க போகும்போது 6% வேஸ்டேஜ். உண்மையா? இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 30% அவர் வாங்கினதுலேருந்து 30%க்கு மேலே போயிருந்தால் மட்டும்தான் அவருடைய லாபமே ஆரம்பம். அப்போ முதல் லாபம் 30% இருக்குல்ல, அது லாபமே கிடையாது. இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? என்னைக்காவது இது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது சார், நீங்கள் கோல்டு வாங்கிட்டேன், வாங்கின அன்னைக்கே நான் என்ன பண்ணிட்டேன், 30% நான் இழந்துட்டேன். திருப்பி அந்த 30% மேலே போய் 31% வந்தால் மட்டும்தான் என்னுடைய 1% லாபம். ஒருவேளை தங்கத்தை முதலீட்டுக்காரனையாக நினச்சி ஒருத்தர் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறாருன்னா, அதில் அவரோடது 70,000 தான் அவரோட காசு, 30,000 மறைமுக லாஸ். இதானே சார் உண்மை? ரீசெண்டாக வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ரிப்போர்ட் ஒன்று படித்தேன், WGCமாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 வருஷத்தில் கோல்டு பையிங் டிமாண்ட் இருக்குல்ல, லோ ஆயிருக்கு இந்தியாவில். எதனாலனா, மிடில் கிளாஸால் வாங்கவே முடியாத உயரத்துக்கு போனதுனால டிமாண்டு கம்மியாக இருக்குது. மாறாக 40% ETF-லையும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் மக்கள் 40% அங்கே பார்க் பண்ணுறாங்க. மாறாக நகையை வாங்கலை அப்படிங்கிறத வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த கோல்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு கம்பேரிசனாக பாரபட்சம் இல்லாமல் சம தராசில் வச்சு பார்த்துட்டா தெரிஞ்சிரும்ல. பாருங்கள், அதாவது கோல்டை நான் வாங்கும் பொழுதே மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இருக்குது. கரெக்டாக? ஒரு 18 24%. ஆனால் அங்கே எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நல்லா கேளுங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மினிமம் இருக்குது. அதனால தான் நான் அடுத்து காட்டுறேன். அப்போ இதில் செய்கூலி சேதாரம் இருக்கா? இல்லை. அடுத்து திருட்டு பயம் இருக்கா? திருட்டு பயம் நகையில் இருக்குது. ஆனால் இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு அந்த ETF இருக்குல்ல, அது செபியோட வால்ட்டில் வைக்கிறதுனால, செபியின் அண்டரில் இருக்கிறதுனால ஒரு தொந்தரவு கிடையவே கிடையாது. அடுத்து லிக்விடிட்டி, நான் நினைக்கும் பொழுது அடுத்த செகண்ட் போய் விற்ற முடியும். ஆனால் மாறாக நான் கோல்டை விற்கும் பொழுது 5 to 8% எனக்கு வேஸ்டேஜாக போகுது. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள், தூய்மை கவலை. கோல்டை நீங்கள் வாங்குறீங்க, அது 22 கேரட் தானான்னு தெரியாது. கரெக்டுங்களா? மிஷின்லலாம் வச்சு பார்க்கணும். இங்கே 24 கேரட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 24 கேரட் வைக்கிறாங்க. சார், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன, கோல்டு ரேட்டை பார்த்தது என்ன, 22 கேரட் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கும்போது 24 கேரட்டோட ப்ரைஸை தான் நான் வாங்குகிறேன். இன்னொன்று, டிக்கெட் சைஸ், அதாவது குறைந்தபட்ச தொகை, அதாவது ஒரு சாதாரண மக்களும் வாங்குறதுக்கு எது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு இன்னைக்கு 22 கேரட் தான் சொல்கிறேன், 24 சொல்ல, 22 கேரட்டு 14,200 மேக்கிங் சார்ஜ் அது இதெல்லாம் போட்டால் கூட கிட்டத்தட்ட 17,000 வரையும் போகும், 16,000 வரையும் போகுதுன்னு வச்சுங்க. ஆனால் இங்கே 24 கேரட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நான் வெறும் 100 ரூபாயில் வாங்குகிறேன். வெறும் 100 ரூபாயில் நான் வாங்குகிறேன். இன்னொன்று, நீங்கள் அடுத்து லாக்கருக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு 6,000 போய் இங்கே லாக்கர் சார்ஜ் கிடையாது. இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுவும் 0.30 0.50க்குள்ளே மட்டும்தான்
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே இருக்குது சார், அதுவும் ஒரு வருடத்திற்கு. இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே இங்கே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணி இங்கே ப்ரூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒரு ரேண்டமாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டை எடுத்துக்கிறேன். ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டை எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.15 தான் இருக்குது. அப்படியே அங்கே பை போங்க, நான் பை போகிறேன் பாருங்கள். 100 ரூபாயிலேருந்து நான் வாங்க முடியுது. வெறும் 100 ரூபாய் இருந்தால் மட்டுமே போதும். என்னோடய யூபிஐயில் ஆன் த ஸ்பாட் என்னால் வாங்க முடியும். நான் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நேரத்தை செலவழிக்கலை, அது பெட்ரோல் போட்டு நான் எங்கேயும் போகல, வாங்கிட்டு இங்கே வரல, பேரம் பேசலை சார். முக்கியம் அதான், பேரம் பேசவே இங்கே வேலையே கிடையாது. அன்றைக்கி என்ன எண்ணியாவியோ அதே எண்ணியாவியில் நமக்கு கிடச்சிரும். அடுத்த நாள் நம்மளோட டிமேட்டில் வந்துடும். லாக்கர் கிடையாது. அடுத்து 24 கேரட்டு பியூர் கேரட் வந்து எனக்கு வந்து கோல்டாக வரவு வைக்கப்படுது. அது செபியோட லாக்கரில் இருக்குது. டிக்கெட் சைஸு கம்மி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, செய்கூலி சேதாரம் கிடையாது. விற்கும்போது தங்கத்தை விற்றாலும் எனக்கு டேக்ஸு, இதை விற்றாலும் எனக்கு டேக்ஸு. ஆக மொத்தம் 35% இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது சேமிக்கப்படுகிறது. அப்போது முதலீடு நினச்சி யாரெல்லாம் தங்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ ஒன்று மட்டும் நீங்கள் உறுதியாக உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் 35% நீங்கள் இழக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் நான் ஸ்ட்ரைட்டாக நான் ஏன் கோல்டு ETF வாங்கிடலாமா, நான் ஏன் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கணும்னு கேட்குறீங்களா? சார் ETFல SIP பண்ண முடியாது. இன்னொன்று நம்மளோட பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமே, நம்மளோட பிஹேவியரல் கண்ட்ரோல். நம்மள்கிட்ட கண்ட்ரோலே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருன்னு சொல்லிட்டா அது பாட்டுக்கு எடுத்துரும். மேனுவலாக போய் நான் அக்கௌண்ட்டில் போடுவானா, நம்ம தான் பண்ண மாட்டோமே. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இதில் 100, 200, 300, 400, 500, 1000 நான் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய யூபிஐலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த ரேட்டு என்ஏவில் என்ன ரேட்டோ அது எனக்கு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். சரி, இன்னொன்று, உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு இருக்குன்னா ஒரு 60,000க்கு நீங்கள் 70,000க்கு இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை வைக்கும்போது என்னன்னா ப்ராப்பர் ஹெட்ஜிங் ஆகிடுது. கரெக்டுங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த வருஷம் வந்து 40% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு கோல்டு. நிஃப்டி எங்கேயுமே போல. ஒருவேளை உங்கள் மிட் கேப்போ, ஸ்மால் கேப்போ, லார்ஜ் கேப்போ ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லையா, இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? இதுதான் சார் ஹெட்ஜிங்கு. மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை போர்ட்ஃபோலியோவில் வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற ப்ராஃபிட் அப்படியே எடுத்து லோவர் என்ஏவில் இருக்கிற என்னோட மார்க்கெட் ஏறாத போது சைடுவேல இருக்கும்பொழுது இந்த பக்கம் திருப்பி வைக்கிறது தான் புத்திசாலித்தனமானது. அதனால் போர்ட்ஃபோலியோவில் ஹெட்ஜிங் ப்ராசஸுக்காக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்கிறது அத்தியாவசியமான ஒன்று தான். ஆனால் முக்கியமாக என்னென்னா, முதலீடுங்கிற பேரில் தங்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த 100 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிற இந்த மியூச்சுவல் ஃபண்டு போகிறது மிகச்சிறந்தது. சார் இன்னொன்று சொல்லிடுறேன், ரெகுலரில் இதை போனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு உண்மையாக சொல்லிடுவோம், ரெகுலரில் போனீங்கன்னா 0.50%, டைரக்டில் போனீங்கன்னா 0.17%. பார்த்துக்கோங்க, அந்த பிடிஎஃப்லேருந்து ஆக்சிஸோட பிடிஎஃப்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், நல்லா பாருங்கள். அப்போ நான் ரெகுலரில் போகிறேன்னா அவருக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் வந்து ஃபண்டு மேனேஜர் கொடுக்கறத விட 2 டைம்ஸ் நான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணலாம், நான் டைரெக்டாகவே வாங்கிட்டு போயிடலாம். ஒரு வேளை என்கிட்ட காசு ரொம்ப இருக்குது சார், நான் கொடுக்கறதுக்குலாம் எனக்கு நான் தயார் சார்னா நீங்கள் ரெகுலரில் போகிறது தப்பே இல்லை. ஆக மொத்தம் டைரெக்டில் போனால் சீப்பாக இருக்குது, நமக்கு வந்து லாக்கரில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பியூரிட்டி இருக்குது, செபியோட வாலெட்டில் இருக்குது, விற்கக்கூடிய தன்மை, அடுத்த நாளே எமர்ஜென்சின்னு வந்தாலும் விற்று உடனடியாக மாற்ற முடியும், செய்கூலி சேதாரம் கிடையாது, பியூர் 24 கேரட்டு, லோவர் ப்ரைஸ் 100 ப்ரைஸில் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை தொடங்க முடியும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த விழிப்புணர்வு காணொலி எதுக்கு கொண்டு வந்தேன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் கோல்டு இன்றைக்கி வாங்கிட்டேன்னு, வாங்கும் பொழுதே 35% லாஸ், நீ லாஸ் பண்ணிட்டேங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த காணொலி. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. நன்றி.